அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பால் பணியாரமும் இனிப்பு வடை உளுந்த வடையும் சொல்கிறோம். இது வந்து பால் பணியாரத்துக்கு 2 கிளாஸ் போடுறேன். அரிசி வருது அதனால தானே. பலகார பச்சரிசியை போடுறேன், 2 கிளாஸ் போடுறேன். ஆனால் இது வந்து உளுந்து 2 கிளாஸுக்கு இது 2 கிளாஸ் பச்சரிசியும் போடணும். இந்த அரிசி இந்த இது உளுந்து ஊற வச்சாச்சு. எதுக்கு? பால் பணியாரத்துக்கு ஊற வச்சுட்டேன். எல்லாம் 1 மணி நேரம் ரெண்டுமே ஒரே மாதிரி ஊறணும். அப்படியே தனியாக தனித்தனியாக அரைச்சி போட்டு வைக்கணும். ஒன்றா கொட்டி அரைக்காதீங்க. உளுந்து போட்டு அரைக்க போகிறாங்க பால் பணியாரத்துக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுபடியும் பால் பணியாரம் சுடணும். பால் பணியாரத்துக்கு அரைச்சாச்சு. என்ன அரிசியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எண்ணெய் ஊற்றுறோம் சுடுறதுக்கு. தேங்காய் பாலில் உப்பு போட்டிருக்கோம் தேவையான அளவு. 1 ஸ்பூன் போடணும், பெரிய ஸ்பூன். 6-7 தேங்காய் எடுத்துருக்கேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதெல்லாம் எப்படி போடுறேன்ட்டு இதெல்லாம் எப்படி வரப்போகுது. இதான் பால் பணியாரம். இது வந்து சும்மாவும் சாப்பிட்லாம். இதில் வந்து கறி குழம்புல போட்டு சாப்பிட்லாம். எல்லாமே வேறு குழம்பு தேவைப்படுறவோ போட்டுக்கலாம். குருமா வச்சு திண்டுக்கலாம். இந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு இதை அவ்வளோதான். அது கூட தேவையில்லை. பாப்பா ஏன் எப்படி வருது அதே அப்படி சுடணும். சும்மா இல்லை. சர்க்கரை போட்டு பாலில் சர்க்கரை போடுறாங்க. இதில் ஒரு 5 கரண்டி போட்டிருக்கோம். சுடுறது எடுத்துருவோம். சரி, ஃபேண்ட்டை மட்டும் எடுத்துருவோம். இது இந்த பணியாரத்தை வந்து சூட்டோடு போட்டுறணும். சூடு ஆறின பிறகு போட்டால் வந்து அதில் ஊறாது, வெளியே வந்துடும். அதனால சூட்டோடு போட்டால் தான் அந்த பாலில் வந்து அந்த பணியாரம் ஊறும். நீ கரெக்டாக இப்போ என்ன மணி வந்து 6 மணி ஆகும். அது இந்தாங்க மாமி, இதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? இனிப்பில் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கு. அந்த இது எப்படி ஊறி இருக்கா? நல்லா நல்லா ஊறுது. இது பாருங்க, நல்லா அப்படியே அந்த பாலில் ஊறி அப்படியே நல்லா இதுவாயிருக்கு. அதுக்கு போடுறதுக்குள்ள ஊறிடுச்சு. அதுக்கு சூடோட போடணும். சூடோட போட்டு விட்டுறணும் அந்த பாலில். இந்த உளுந்த வடை, இந்த உளுந்தில் இதுவும் செஞ்சது. இதுக்கு பூரா ரொம்ப சக்தியானது. இந்த பால் வந்து அந்த வயிற்றை வந்து சரி பண்ணும். அப்படி நீங்கள் நைட்டுக்கு சாப்பிட்டு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.